அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பி குயின் சேனல்ல கோவத்தல, நாட்டு கோவத்தல அதாவது வேலியோரம் இருக்கிற இது நாட்டுக்காய் நம்ம வீட்ல வச்சு வளர்க்கறது இல்ல. இது நான் வேலியோரம் பறிச்சுக்கிட்டு வந்தது தான் இது. இந்த தல வந்து ரொம்ப சத்தானது. இதுல வந்து பாருங்க பழம், காய் எல்லாம் இருக்கு. நம்ம தலைய மட்டும் வச்சு இன்னைக்கு ஒரு சட்னி செய்ய போறோம். இது வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, இந்த தலையெல்லாம் வாரத்துல ஒரு தடவ செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, சர்க்கரை வியாதி இல்லாமயே போகும் நாளடைவில. அந்த அளவுக்கு எடுத்துக்கணும் இத. அப்படியே குறைஞ்சிட்டு வந்து இதாயிடும். அதனால இது வந்து வீட்லயே வளர்க்கலாம். இருந்தாலும் நம்ம வேலியோரம் ஃப்ரெஷ்ஷா அது இயற்கையா முளைச்சத பறிச்சுக்கிட்டு வந்து அதில சட்னி அரைக்கும்போது, அதனோட சுவை தனியா இருக்கும். அதனோட பெனிஃபிட்டும் தனியா தான் இருக்கும். பாருங்க இயல்பா முளைச்சிருக்குது. அந்த தழைய தான் நம்ம இன்னைக்கு சட்னி அரைக்க எடுத்திருக்கிறோம். பாருங்க, இவ்வளோ தழை எனக்கு கிடைச்சுச்சு. இந்த மாரி தான் இருக்கும் இயல்பா. ஆனா நம்ம வீட்லயும் வளர்க்கலாம். அது நம்ம தண்ணி விட்டு வளர்க்கறத விட, இயல்பா மழை பெஞ்சு வேலியில முளைச்சு வர்றத செய்யும்போது நல்லா சத்து இயல்பாவே கிடைக்கும். இந்த மாதிரி 3 லேயரா இருக்கும். பாருங்க இந்த மாரி க்ளோஸ் அப்பா பார்த்தா இந்த மாரி தான் இருக்கும். அதுக்கு சட்னி செய்யறதுக்கு கோவத்தல, தேங்காய் ஒரு 1/2 மூடி, கொத்தமல்லி விதை 1 ஸ்பூன், டீஸ்பூன், ஜீரகம், மிளகு 1/2 ஸ்பூன், அப்புறம் பூண்டு ஒரு 5, 6, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, அப்புறமா வரமிளகாய் அதுக்கு தேவையானது ஒரு 5 மிளகாய் எடுத்திருக்கேன். அது இதோட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒரு அதோட கம்மியாவே எடுத்துக்கோங்க புளி. இதெல்லாம் தான் இந்த சட்னி செய்யறதுக்கு தேவையானது. கோவத்தழை சட்னி அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்டு. ஆனா நம்ம இயல்பா வேலியிலிருந்து பறிக்கிறதுனால அது ப்ராப்பரா சுத்தம் பண்ணிறணும். அத வந்து தண்ணி விட்டு நல்லா நனையிற அளவுக்கு தண்ணி விட்டு, கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் டீஸ்பூன் போட்டு, நல்லா ஒரு 10, 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஏன்னா, வேலியில இயல்பா முளைச்சதுனால, அதில கண்டிப்பா பூச்சி இதெல்லாம் இருக்கும். இந்த சட்னிக்கு ஒரு தக்காளியும் எடுத்துக்கலாம். அது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு அதில கொஞ்சம் நம்ம உளிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். நீங்க முதல்லயே கடலைப்பருப்பு ஆட் பண்ணி வறுக்கிறதுனாலும் வறுத்துக்கோங்க. நான் கொஞ்சமா வறுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்புறமா ஆட் பண்ண போறேன். இதோட காஞ்ச மிளகாய், அப்புறம் மல்லி, ஜீரகம், மிளகு இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். கண்ணாடி பதம் வர வரையிலும் வதக்கணும். பாருங்க இப்போ கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நாம நல்லா வதங்கிருச்சு. தக்காளி 1 4ஆ வெட்டி அதோட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். முதல்லயே போட்டோம்னா வெங்காயம் வந்து சரியா வறுபடாது. அதாவது கண்ணாடி பதம் வராது. அதுக்காக அது வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு ஓரளவு. இப்போ வந்து கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனு, அப்புறம் உடைச்ச உளுந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்க முதல்லயே போட்டுக்கிறதுனால போட்டுக்கோங்க. இதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல போட்டால் ரொம்ப செவந்துரும். அதுக்காக வேண்டி நான் இப்போ லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். எப்படி இருந்தாலும் வறுபட்டுரும். இப்போ இதை பாருங்க நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து இதோட கோவத்தலையை ஆட் பண்ணிக்கலாம். கோவத்தில் ஒரு சிலர் நினைப்பாங்க வழுவழுப்பு தன்மையாக இருக்கும். அப்படிலாம் இருக்காது. நம்ம கரெக்டாக இந்த மாதிரி செஞ்சோம்னா கண்டிப்பாக கோவத்தலை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி பச்சை பசேல்னு இருக்கும். நீங்கள் எந்த கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி கூட இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக வராது. கோவத்தலை சட்னி இந்த அளவுக்கு நல்ல பச்சையாக இருக்கும். இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது மக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு இயல்பாக சட்னி மாதிரியே இருக்கும். இதில் புளி, அதுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும்.
இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் துருவல் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அத இதோட சேர்த்து அவ்வளோதான் இதெல்லாம் நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம். இது வந்து நாட்டு கோவத்தல அப்படிங்கிறதுனால சிறு கசப்பு இருக்கும். நாம இந்த தேங்காய், இந்த புளி இதெல்லாம் வச்சு அரைக்கும்போது டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். அந்த கசப்பு தன்மையே கொஞ்சம் கூட இருக்காது. நார்மலா புதினா அந்த மாதிரி சட்னி அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். பாருங்க, இது நல்லா ஆற விட்டு மிக்ஸியில அரைச்சுட்டா பாருங்க, பச்சை பசேல்னு இருக்கு. சூப்பரா இருக்கு. இது வந்து சாதத்தோட சேர்ந்து சாப்பிடும்போது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நீங்க கொஞ்சம் கூட வேற கோவத்தலையில செஞ்சோம் அப்படிங்கிற ஃபீலே இருக்காது. நீங்க நார்மல் புதினா, கொத்தமல்லி சட்னி மாதிரியே இருக்கும். இதே ரேஷியோல நீங்க செஞ்சீங்கன்னா, அவ்ளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும். சாதத்தோட பெசஞ்சீங்கன்னா, அத விட கலர்ஃபுல்லா வரும். இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. பி குயின் சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.